8வது நாளின் நிறைவில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. கடந்த ஆண்டவரே 2 நாளும் எங்களோடு இருந்து 3ஆம் நாளிலே நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நிறைவோடு முடிக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணினதற்காக நன்றி சொல்லுகிறோம். மிகவும் பிரயாசப்பட்ட அருமையான டீச்சர்ஸ்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாலண்டியர்ஸாக வந்து உதவி செய்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல ஆகாரங்களை ஒழுங்கு பண்ணி கொடுத்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்கள் மேலும் உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இதை முன்னிட்டு நடத்தின அருமையான ராணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய நேச கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு நாட்களில் அபிஷேகம் பண்ணி உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எங்கள் நடுவில் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்து கொடுத்த அந்த பாஸ்டருக்காக சோதரம், இந்த துறவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் நீர் நல்லவர். ஏற்ற நேரத்தில் உங்கள் மகனை கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அருமையான டீச்சர்ஸ்கள் எடுத்த முயற்சிகள் ஏராளம் கர்த்தாவே. பட்ட பிரயாசங்கள் ஏராளம், கண்விழிப்புகள் ஏராளம், அலைச்சல்கள் ஏராளம். இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து இந்த 3 நாளும் மிக மிக சிறப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் நடத்தினார்கள் அப்பா, சந்தோஷப்படுத்தினார்கள். ஆண்டவரே டீச்சர்ஸ் குடும்பங்கள் அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் இன்னும் மேன்மேலும் பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பலன்கள் எல்லாம் பரலோகத்தில் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவர் நீர் நல்லவர். தொடர்ந்து இந்த ஊழியர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாம்